ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ். மணிமேகலைக்கு முதிர்ச்சி இல்லை, இப்படி கிழிப்பதற்கு இவர்தான் பொறுப்பு. ப்ரொடியூசர் பதில். குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில மணிமேகலை மற்றும் பிரியங்காவுக்கு இடையே நடைபெற்று வரும் சண்டைக்கு காரணம் மணிமேகலை முதிர்ச்சி இல்லாமல் பேசியதுதான் என்றும், பிரியங்கா மீதான தனிப்பட்ட தாக்குதலுக்கு மணிமேகலை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தயாரிப்பாளர் ரவீந்தர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. விஜய் டிவில பிரபல நிகழ்ச்சியான குக்கு வித் கோமாளியில மணிமேகலை பிரியங்கா இடையே ஏற்பட்ட சண்டை சோசியல் மீடியால வெடித்து பூதாகரமானச்சு. இதை அடுத்து குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர்கள், திரைப்படங்கள் என்று பலரும் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில தயாரிப்பாளர் ரவீந்தர் பேட்டி ஒன்றுல இவர்களது சண்டை குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில இனி நான் பங்கேற்க போவதில்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண் தொகுப்பாளர் ஒருவர் அனைத்து இடங்களிலும் ஆதிக்கம் செலுத்துறாரு. அவர் குக்காக வந்தவர் என்பதை மறந்துட்டு அடிக்கடி தொகுப்பாளராகி என்னுடைய வேலையை செய்ய விடாம தடுக்கிறாரு என பதிவிட்டிருக்காங்க. இவர் இப்படி பதிவிட்டது பிரியங்காவை தான் என்பது தெளிவாக அனைவருக்கும் தெரியுது. இந்த பதிவுல முன்னாள் ஆங்கர் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்காங்க. பிரியங்காவை தான் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் அதை ஏன் தைரியமா சொல்லல என கேள்வி எழுப்பியிருக்காரு. பிரியங்கா தான் இப்படி செஞ்சாங்க, இவரால தான் நான் வெளியேறினேன் என அவருடைய பெயரை குறிப்பிட்டிருந்தா, அப்படி செஞ்சிருந்தா ஒரு தமிழ் பெண்ணுக்கு இப்படி நேர்ந்ததா என கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா அங்கு என்ன நடந்துச்சு என்று யாருக்கும் தெரியாது. அனைவரும் அவர்களுடைய கருத்துக்களை மட்டுமே சொல்றாங்க, யாரும் நேரடியான தகவலை கூறல என்று சொல்லியிருக்காரு. பிரியங்கா பிக்பாஸ் வீட்டுல ராஜுவை ஜெயிப்பேன் என கூறி விளையாடி மக்களிடம் விருப்ப சம்பாதிச்சாங்க. இங்கு பேச வேண்டியது விளையாட்டை பற்றி தான், அவருடைய கேரக்டர் பற்றி இல்ல. ஆனா மணிமேகலை பிரியங்காவின் கேரக்டரையே அழித்து விட்டார். நியாயமா பேசும் தமிழ் பெண்ணாக இருந்தா, சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் தரும் பெண்ணாக இருந்தா, சோசியல் மீடியால உலாவும் ஒரு தரமற்ற ஆடியோ போலியானது இதற்கும் எங்கள் சண்டைக்கும் காரணம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் அல்லவா? இங்கு எல்லா துறையிலும் சுயமரியாதை இல்லாமல் வேலை செய்து கொண்டுதான் இருக்காங்க. பிரியங்கா என்ற பெண் அவருடைய ஷோக்களில் நவரசத்தையும் காட்டியிருக்காங்க. ஆனா அவர் தன்னுடைய பல இடங்கள்ல தாழ்த்தி கொண்டு மக்களை சிரிக்க வச்சிருக்காங்க. இங்கு பிரச்சனை என்பது தேஷ்பாண்டே என்ற பெயர் தான். பிரியங்கா இதுவரை என்ன செஞ்சாங்க என சொல்லியிருக்காங்க. அனைவரும் நேரடியா பேசியிருக்க வேண்டும். இன்டர்வியூக்குள்ள மணிமேகலை தமிழ் பொண்ணு என கூறுறாங்க. பிரியங்கா யார் என்று பிரியங்காவின் குடும்பத்திற்கும் தெரியும், பிரியங்காவுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கும் தெரியும். மணிமேகலை இந்த சூழ்நிலையை முதிர்ச்சி இல்லாமல் கையாண்டு பேசியிருக்காங்க. மணிமேகலையின் குடும்பத்தை பற்றி இங்கு யாரும் பேசவே இல்லை. மணிமேகலையின் முன் வாழ்க்கை பற்றி யாரும் இங்கு பேசவில்லை. ஆனா பிரியங்காவோட தனிப்பட்ட வாழ்க்கை இங்கு பெரும் பேசும் பொருளா இருக்கு என்று சொல்லியிருக்காரு. மணிமேகலை அவரோட அசாத்திய திறமையால முன்னேறி வந்திருக்காங்க. ஆனா ஒரு சேனல்ல இருந்து மற்ற சேனலுக்கு மாறாமல் வருட கணக்கா ஒரே சேனல்ல பணியாற்றும் பெண்ணுக்கு திமிர் இருக்க கூடாதா? பொது ஊடகத்துல பிரச்சனையை பேசி காசு சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. இங்க பலரும் பிரியங்காவின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசி அவரை கொச்சைப்படுத்துவதற்கு மணிமேகலை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்காரு. இவரோட கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.